கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அதை கண்ணோக்கி பார்க்கிறார். நிச்சயம் அந்த காரியத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் புரிந்திருக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். தண்ணீர் ரசமாக மாறினது போல சாதாரணமாய் இருக்கிற வாழ்க்கை மதுரமானதா மாறும், மதிப்புக்குரியதாய் மாறும், கனத்திற்குரியதாய் மாறும், புகழப்படத்தக்கதாய் மாறும். நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா உங்க துதி இப்படி இருக்காத. நல்ல வாயை திறந்து, பெரியவரே, பரிசுத்தரே, மாறாதவரே, மகிமையானவரே, குருடர்களுடைய கண்களை தொட்ட கரம் இன்றைக்கு உங்களை நோக்கி நீட்டப்படுகிறது. செவிடர்களுடைய செவியை திறந்த அந்த கரம் இன்னைக்கு உங்களுடைய செவிகளை திறக்கிறது. அந்நிய பாஷைகள்ல நிறைஞ்சு ஆவியானவர் அசைவாடுகள், ஆவியானவர் உலாவுகள். எல்லாருமே உணர்ந்து ஆராதிக்கல, சத்தமா ஆராதிக்கல, சந்தோஷமா ஆராதிக்கல. நீங்க இழப்புகளை சந்தித்து வந்திருந்தாலும் நீங்க ஆராதிங்க. உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தங்களுடைய விளைச்சலின் பலனை இழந்த நிலைமையில தான் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு. நீ இழந்து போன விளைச்சலை விளைய வைப்பேன். உன்னை சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய வைத்து என்னை துதிக்க வைப்பேன். நான் வாக்கு மாறாத தேவன், நான் வல்லமை உள்ள தேவன். என் ஜனம் அல்லவா நீ, என் ஜனம் அல்லவா நீ. நீ வெட்கப்பட்டு போக மாட்டியே, உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேனே. இதுவரைக்கும் நான் உன்னை வெட்கப்பட்டு போக விட்டுருக்கேனா? இனிமேல் நான் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவேனா? உன்னை அதிசயமா நடத்துவேன். நீ என் ஜனம், நீ என் ஜனம். வெட்கப்பட்டு போக மாட்டேன். உன் மேல மட்டும் ஆவியானவர் இறங்குகிறார். பலமா நல்ல அந்நிய பாஷை பேசு, பேசுங்க, பேசுங்க. பெரியவரே, பரிசுத்தரே, மாறாதவரே, மகிமையானவரே, நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். உங்க வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வைக்கிற தெய்வம். தானியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதித்த போது
ராஜா கேட்கிறாரு குகைக்குள்ள இருந்த தானியேல் இடத்துல, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவனாகிய கர்த்தர்வனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்கும் பொழுது தானியேல் சொல்றாரு, ராஜாவே நீர் என்று வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராதித்த என் தேவனாகிய கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ஆண்டவர் அந்த வார்த்தையை வைத்தார். வாயில என் தேவன் இந்த வார்த்தையை வைப்பார். இன்னைக்கு ஆராதிச்சு பாரு. ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில வந்து ஆராதிச்சு பாரு. இந்த தெய்வம் உனக்கு ஜீவன் கொடுப்பார். இந்த தெய்வம் உனக்கு சுகம் கொடுப்பார். இந்த தெய்வம் உன்னை பாதுகாப்பார். உன் கூடவே இருப்பார். உனக்கு எதிராக சிங்கங்கள் வாய் திறக்காதபடிக்கு அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டிப்படுவார். நம்புறீங்களா? 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 இறங்குங்கப்பா. இந்த வாலிபர் கூட்டத்தின் மேல இறங்குங்க ஆண்டவரே. இந்த வாலிபர் சகோதரிகள் மேல இறங்குங்க ஆண்டவரே. நிறைய பேர் மேல இறங்குகிறார். தானியேல்களை கர்த்தர் எழுப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் கிருபைகளை. நம்ம ஆண்டவர் எதிரின் கையில் இருந்தோம் நம்மளை விடுவிப்பதற்கு வல்லவர். எதிலிருந்து விடுவிப்பதற்கு வல்லவர். எரிகிற அக்கினி ஜுவாலையில் இருந்தோம் நம்மளை விடுவிப்பதற்கு வல்லவர். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எல்லாரிலும் வல்லவர். சர்வ வல்லவர். நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. எனக்குங்கப்பா.
தலையை உயர்த்தீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கை தட்டி பாடுங்களேன். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. சந்தோஷமா நன்றி தகப்பனே. அலபா வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவரைக்கும் வெட்கப்படல, இனிமேல் வெட்கப்பட மாட்டான். நான் ஆராதிக்கிற தெய்வம், என் முகங்களை பிரகாசிக்க செய்கிற தெய்வம். இதுவரைக்கும் உங்களை வெட்கப்பட விடல மகளே, இனி நீ வெட்கப்பட மாட்ட. ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூரணமா இருக்கும். நீ பார்த்துக்கிட்டே இரு, நான் உனக்கு அதிசயத்தை செய்வேன். உன் கரங்கள் அதிசயத்தை செய்வேன். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் மழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டது. துரோகங்கள் வீண் பழிகள் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டது. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் மழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டது. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டது. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. ஆண்டவரே ஏன் நம்ம மேல அழைப்ப வச்சிருக்காரு தெரியுமா? இந்த உலகத்துல நம்முடைய தரிசனத்திற்கு, நம்முடைய உயர்வுக்கு
யாரும் ஆதரவா இருக்க மாட்டாங்க. நம்மளை அழிக்கதான் நினைப்பாங்க, நம்ம ஒளிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் அறிஞ்சுதான் ஆண்டவர் அவருடைய அழைப்பை நம்ம மேல வச்சிடுறாரு. எத்தனை பேர் நம்மளை அழிக்க நினைச்சாலும் ஒழிக்க நினைச்சாலும் அவருடைய அழைப்பு நம்மளை பிழைக்க வைக்கும். அவருடைய அழைப்பு நம்மளை உயர வைக்கும். நம்புறீங்களா? நம்ம உடன் பிறந்த சகோதரர்கள் கூட நம்ம வாழணும்னு நினைக்க மாட்டாங்க, நம்ம ஆளணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம தரிசனத்தை சொன்னா நம்மளை ஒழிக்கணும்னு தான் நினைப்பாங்க. யோசேப்பை கூட அவருடைய சகோதரர்கள் சவால் விட்டாங்க, உன் தரிசனம் எப்படி நிறைவேறுகிறதுன்னு பார்ப்போம்னு சொல்லி. ஆனா யோசேப்பின் மேல தேவன் தன்னுடைய அழைப்பை வச்சிருந்தாரு. உங்க மேலையோ என் மேலையோ ஆண்டவர் அழைப்பை வச்சிருக்கிறாரு. உன்னை யார் அழிக்க முடியும்? உன்னை யார் ஒழிக்க முடியும்? மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஒளியத்தை வந்து செய்தேன். என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணமே. கைவேந்தி என் ஆதாரமே, என் சொல்லுங்களேன் அப்பா, உங்க கிருபையில அளவே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கைகளை அசைத்து வாலிப பிள்ளைகள் கையை உயர்த்தி
யோசேப்பின் மேல போத்திபாருடைய மனைவி ஒரு வீண்பழி சுமத்தினார். யோசேப்பின் கரம் கரைபடாத கரம். ஆனா இந்த எபிரேய மனுஷன் என்னிடத்துல பாவம் செய்ய வந்தார்னு சொல்லி ஒரு வீண் பழியை சுமத்தினாள். யோசேப்பினுடைய எஜமான் கூட அதை நம்பினார். ஆனா யோசேப்பினுடைய உண்மையான எஜமான் யோசேப்பை உயர்த்தினார். 13 ஆண்டுகள் சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டு கிடந்த யோசேப்புக்கு தேவன் கிருபை பாராட்டினார். மனிதர்கள் நமக்கு விரோதமா வீண் பழிகளை சுமத்தி நம்முடைய உயர்வை கெடுக்க நினைச்சாலோ தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறவர் அல்லவோ நம்முடைய தேவன். நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வாலிப பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை வைத்து உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியோ, என் கிருபை உனக்கு போ. நேர்முழங்கால் போட முடிஞ்சா கொஞ்ச நேரம் அப்படி நேர்முழங்கால் பரிசுத்தர். நம்முடைய தெய்வம் பரிசுத்தர். பரிசுத்தர். ஹோலி லார்ட், ஹோலி லார்ட். எனக்கெல்லாமே நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பி. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? என் ஆண்டவர் யெகோவா ஈரே, என் தேவையெல்லாம் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? 2 கை விரித்து காமிக்கல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, உன் எதிர்பார்ப்புக்கு மேலாக நான் செய்வேன். என் எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தந்தீரே. என் எதிர்பார்ப்புக்கும் மேலாய் செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தந்தீரே. யெகோவாயே, எனக்கெல்லாமே நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சொல்றாரு, உன் பின்னாடி உன்னை என்ன தொடர்ந்து வருகிறதுன்னு பார்க்காத. வாதைகள் தொடர்ந்து வந்து என்னை பிடித்து விடுமோ அப்படின்னு பயப்படாத. உன் வலது பக்கத்துல, உன் இடது பக்கத்துல ஓ என்ன இருக்கிறது, எனக்கு சேதங்கள் வந்துருமோன்னு சொல்லி சிந்திக்காத. தேவன் உன்னை நடத்துறாரு பாத்தியா, அதுல மட்டும் நீ நடந்துகிட்டே இரு. உன் நடையில மட்டும் கவனம் செலுத்து. உன் நடையில மட்டும் கவனம் செலுத்து. உன் பிள்ளைகளை வளர்க்கிறதுல கவனம் செலுத்து. உன் பிள்ளைகளை படிக்கிறதுல கவனம் செலுத்து. நீ செய்யற வேலையில கவனம் செலுத்து. நீ ஆண்டவரை
ஆராதிக்கிற காரியத்துல கவனம் செலுத்து. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனம் செலுத்து. நடந்துகிட்டே இரு. பின்னாடி வர்றத பார்க்காத, சைடுல இருக்கிறத பார்க்காத. அதை பார்க்கறதுக்கு தானே நான் இருக்கேன். அதை பார்த்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன். உன் மேல அபிஷேகம் வருது பாரு. உன் மேல மட்டும் அபிஷேகம் வருது. அக்கினி அபிஷேகம் வருது. வாலிபர்கள் மேல வருகிறது. கை தட்டி பெற்றுக் கொள்ளுது. ஏன் நம்ம நடக்கிறதுல மாத்திரம் கவனம் செலுத்தணும்னு சொல்றேன் தெரியுமா? நம்ம அப்பா நமக்கு பின்னாடி வருகிறத பார்த்துக்கிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலுக்குள்ள ஆண்டவர் நடத்தினார்ல, இந்த ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது பார்வோன் அவனுடைய படைகளும் 600 சிறப்பான ரதங்களோடு வந்து இந்த ஜனங்களை பிடிச்சிடலாம், கொண்டுடலாம், அழிச்சிடலாம்னு வந்தான். அவன் பின்னாடி வருகிறத பார்த்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி போன தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி வந்த சத்துருக்களுக்கு முன்னாடி நின்ற. ஆனா இதை எதையுமே அந்த ஜனங்கள் கண்டுகொள்ளல, அலறல, புலம்பல. ஆனா நடக்கிறதுல மாத்திரம் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்து கரை சேர்ந்தாங்க. ஒன்ன பார்த்து அதை தான் சொல்றாரு, நீ வேற எதையும் சிந்திக்காத, வேற எதையும் பார்க்காத. அது நடந்துருமா, இது நடந்துருமா, அதை சிந்திக்காத. உன் வேலை கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையில நடத்து. உன் குடும்பத்துல நட, உன் பிள்ளைகள் வளர்க்கிறதுல உன் காரியத்தை கவனத்தை செலுத்து. நான் உன்னோடு இருப்பேன். அபிஷேகம் உன் மேல மட்டும் வருமா? ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறாரு. நிறைய பேரு பின்னாடி எதுவும் வந்துருமோன்னு தான் பதறீங்க. இதுவரைக்கும் வர விடலையே, இனிமேல் வர விடுவேனா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காது போகும். உன் மேலே என் மகிமையை வைக்கிறேன், அபிஷேகத்தை வைக்கிறேன். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எல்லாமே ஐயா நீர்தான். எல்லாமே ஐயா நீர்தான். இசையா அல்லேலூயா, என் இசையா உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு, உம்மை அல்லாமல் யாரும். என் இசையா அல்லேலூயா, என் இசையா கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் காயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீர். கண்ணீர் சிந்தும் நேரத்தில்
காயப்பட்ட நேரம் நான் உனக்கு தகப்பன், உனக்கு எல்லாமே நான் தான். மொத்தத்தில் உனக்கு மருந்தாக நான் இருக்கிறேன். எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? முழங்கால் வாலிப பிள்ளைகள் யேசுபாவை பார்த்து, என் அம்மாவும் நீங்க தான், என் அம்மாவும் நீங்க தான். உங்க பக்கத்துல ஜீசஸ் வருவார், உங்க பக்கத்துல ஜீசஸ் வருவார் பாருங்க. வந்து சொல்லுவார், அழாத, ஏன் அழுற, உனக்கு தான் நான் இருக்கிறேன்ல, உங்களை நான் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன், நீ அனாதை அல்ல, உனக்கு நான் அப்பா இருக்கிறேன், உனக்கு நான் அப்பா இருக்கிறேன், உனக்கு நான் அப்பா இருக்கிறேன், எல்லாம் பார்த்துக்கிறேன் நான், நீ நடக்கிறதுல மாத்திரம் நட, பயப்படாத, பயப்படாத, உனக்கு நான் அப்பா, உனக்கு நான் அம்மா, நான் நடத்துவேன், நடத்துவேன், கடலுக்குள்ளே நடத்துவேன், கடலுக்குள்ளே நடத்துவேன், வனாந்திரத்திலே நடத்துவேன், பஞ்சத்திலே நடத்துவேன். சகோதரிகளே, உங்க மேல ஆண்டவருடைய கை இறங்குகிறது. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, அசட்டை பண்ணிடாத, வீணாக்கிறாத, கண்ணை மூடி, கண்ணை மூடி அந்நிய பாஷை பேசுங்களேன், அந்நிய பாஷை பேசுங்களேன், கண்ணை மூடி. மேல மட்டும் ஆண்டவர் வர்றாரு, உனக்கு நான் தான் அம்மான்னு சொல்றாரு, நீ ஏன் அழுற, பயப்படாதுன்னு சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்றாரு, நீ அனாதை இல்லைன்னு சொல்றாரு. மனுஷன் சொல்லலாம் நீ அனாதைன்னு, ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ அனாதை இல்லை, நான் இருக்கிறேன். யெகோவா ஷம்மாவா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உனக்காக பிறந்தவர் தெரியுமா, உனக்கு உன்னோடு கூட இருக்கணும்னு பிறந்தவர் நானு. அழாதே, எல்லாரும் வாலிபர்கள்லாம் ஒரு சாடி முழங்கால நின்றுங்களேன், வாலிப பிள்ளைகள்லாம் ஒரு சாடி முழங்கால நின்று உங்க கைகளை கூப்பி ஆண்டவருடைய வாய்ஸ் கேளுங்களேன். உங்க காதுல சொல்லுவாரு, உனக்கு நான் தான் அம்மான்னு சொல்லு. தம்பி, கண்ணு திறந்து பார்க்காத, கையை கும்பிட்டு உன் காதை கவனிய, உன் காதுல ஒரு சத்தம் கேட்கும் பாரு. அந்த சத்தத்தை கேட்டீங்கன்னா நீ ரொம்ப ஆறுதல் அடைஞ்சிருவ, உனக்குள்ள நம்பிக்கை பிறந்துரும். நீ எதிர்காலத்தை குறித்து ரொம்ப புலம்புற, சில நேரம் மனசுல நினைக்கிற, இந்த உலகத்துல எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா அப்படி சொல்லி உனக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய ஆண்டவர் பிறக்க செய்வார்.
காதுல மட்டும் கேட்கும். ஆலயத்தில் நீ எங்க இருந்தாலும் அந்த சத்தம் உன்னை நோக்கி வரும். அது பரிசுத்தரின் சத்தம், அது பாசம் உள்ளவரின் சத்தம், அது பயங்கரமானவரின் சத்தம். கிதியோனிடத்தில் பேசின சத்தம், அதுதான் கிறிஸ்துவின் சத்தம். உன்னை நோக்கி வருதா? உன் காதை இன்னும் சார்பாக்க, இன்னும் 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 உன் மனசு அப்படியே கவனிக்க வை. உனக்கு மட்டும் அந்த சத்தம் கேட்கும். ஆண்டவர் சொல்றாரு, சில இடத்துல சொல்றாராம், ஒரே ஒரு சத்தம் சொல்றாராம், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அதை ஒரு முறை மாத்திரம் சொல்லலையா, பல முறை சொல்றாராம், நான் உன்னோடு இருக்கிறேன். சில வாலிப பிள்ளை இடத்துல சொல்றாரா, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். வேற எந்த வார்த்தையும் எனக்கு சொல்ல தெரியல. என்னை விட பெருசு ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. அதனால தான் என்னையே நான் உனக்கு கொடுத்துட்டு சொல்றேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். மேல மட்டும் அந்த பயங்கரமான அபிஷேகம் இருக்கும். இந்த வார்த்தை உனக்கு தான் கர்த்தர் சொல்றேன். உனக்கு மட்டும்தான் இந்த சத்தம், உனக்கு மட்டும்தான். பக்கத்திலே